மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் டேபிள்னு சொல்லி ஒரு கமாண்டை பற்றி பார்ப்போம். அந்த டேபிள் கமாண்ட் எங்கே இருக்குன்னா, டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். அதாவது எக்ஸலை ஓப்பன் பண்ணிட்டு அதில் டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து வாட் இஃப் அனலைஸ்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மெனு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 விதமான கமாண்ட் இருக்கும். அதில் வந்து டேட்டா டேபிள், அதாவது டேட்டா டேபிள்னு சொல்லியிருக்கும். இந்த இதை கிளிக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ எனக்கு வந்து 1000, 2000, 3000, 5000 சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து அமௌண்ட்டு. இப்போ எனக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு லோன் வாங்கிருக்காமன்னு நினச்சிக்கிங்களேன். இந்த மாதிரி இதுக்கு வந்து பர்சன்டேஜ் போடுறாங்க. 5%னா எவ்வளவு, 1000 ரூபாய்க்கு. அதே மாதிரி வந்து 5%னா 2000 ரூபாய்க்கு எவ்வளவு, அதே 5%னா 3000 ரூபாய்க்கு எவ்வளவு, இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 6%க்கு 1000 ரூபாய்க்கு எவ்வளவு, இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மாதிரி காலம் வயசில் வந்து என்ன செய்கிறீங்க, பர்சன்டேஜ் எழுதிங்க. ரோ வயசில் என்ன செஞ்சீங்க, வந்து அமௌண்ட் எழுதிங்க. இந்த ரெண்டுக்கும் கார்னரில் இந்த பாருங்கள், இதுக்கும் கார்னரில் இந்த இடத்துல வந்து எம்டியாக இருக்கணும். நல்லா பார்த்துங்க, இந்த இடத்துல வந்து எம்டியாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா எழுத போகிறோம். அந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு இந்த இங்கே என்ன எழுதுறீங்களோ அந்த 2 செல்லும் எம்டியாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து A1ங்கிற ஒரு செல் ஒன்று எடுத்துக்கிறேன். அதே மாதிரி A2ங்கிற ஒரு செல் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா எழுதுகிற மாதிரி நம்ம என்ன செய்வோம், ஈக்குவல் டு கொடுப்போம். எப்போதும் நீங்கள் ஃபார்முலா எழுதுகிற மாதிரி என்ன செய்வீங்க, ஈக்குவல் டு கொடுப்பீங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த A1 கிளிக் பண்ணிங்க. அதே மாதிரி ஸ்டாரு A2 கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி ஏன் கிளிக் பண்ணுறேன்னா, இப்போ A1ங்கிறது வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கும். ஒவ்வொரு நடையும் 5 எடுத்துக்கும், அடுத்த நடை 6 எடுத்துக்கும், அடுத்த நடை 7 எடுத்துக்கும். அதே மாதிரி A2 பொறுத்த வரைக்கும் இந்த நம்பரை எடுத்துக்கும். ஓகேங்களா. A1 வந்து காலம் வயசு, A2 வந்து ரோ வயசு, இந்த மாதிரி எடுத்துக்கும். ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துருங்க, இந்த இடத்துல 0ன்னு சொல்லி வந்துடும். இப்போ இந்த ஏரியாவை அப்படியே நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்க. இந்த ஏரியாவை வந்து இந்த மாதிரி அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வாட் இஃப் அனலைஸ்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும். அந்த கமாண்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் டேட்டா டேபிள் சொல்லியிருக்கோம். டேட்டா டேபிள் அதை போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்புட் சொல்லி என்ன கொடுத்துருக்கோம், ரோ இன்புட் சொல்லி என்ன கொடுத்துருக்கோம், அதே மாதிரி வந்து காலம் இன்புட் சொல்லி என்ன கொடுத்துருக்கோம். இப்போ A1னா A1 கொடுத்துருங்க. அடுத்தது A2 கொடுத்துருக்கோம். A1 கொடுத்துருக்கோம், அதே மாதிரி A2 கொடுத்துருக்கோம். அது ரெண்டையும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து பர்சன்டேஜ் சம்மந்தமாக செஞ்சுருக்கோம். இதே வந்து எனக்கு இப்போ சீட் 2 எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பர்சன்டேஜ் செஞ்சுருக்கேன். எனக்கு ஒரு டைம் டேபிள் ஒன்று தேவைப்படுது, அதாவது வாய்ப்பாடு தேவைப்படுதுன்னு வச்சிங்களேன். எனக்கு வாய்ப்பாடு ஒன்று தேவைப்படுது. ஆல்ரெடி எடுத்திருக்கேன், திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இந்த வாய்ப்பாடு ஒன்று எடுக்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வாய்ப்பாடு வேணும். வாய்ப்பாடு என்ன வாய்ப்பாடு வேணும், ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5வது வாய்ப்பாடு, 6வது வாய்ப்பாடு, 7வது வாய்ப்பாடு, அதே மாதிரி 8வது வாய்ப்பாடு, இந்த மாதிரி வேணும்னு வச்சிங்களேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல நம்பர் வேணும்னு வச்சிங்க. 1, 2, 3, 4, 5, 6, இதே மாதிரி 10 வரைக்கும் கொடுத்துங்க. இது வரைக்கும் வேணும்னு கொடுத்துங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்வீங்க, ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு A1 கிளிக் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஸ்டார் கொடுத்துங்க. A2 கிளிக் பண்ணிங்க. 2 செல்லு வந்து எம்டியாக இருக்கணும். ஒன்று வந்து ரோவை எடுத்துக்கும், ஒன்று காலத்தை எடுத்துக்கும். ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஏரியாவை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து சும்மா 6 வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுங்க. நீங்கள் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு டேட்டாவை போய் கிளிக் பண்ணுங்கள். டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வாட் இஃப் அனலைஸை போய் கிளிக் பண்ணிங்க. அதில் டேட்டா டேபிள் இந்த மாதிரி கொடுத்துட்டு ரோ இன்புட் செல்லு, அதே மாதிரி கால இன்புட் சொல்லு A1, இந்த இடத்துல A1ன்னு சொல்லி கொடுத்துங்க. இந்த இடத்துல A2 கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த வாய்ப்பாடு இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், 1 வந்து 5ஆல் பெருக்குனீங்கன்னா 5, 2 வந்து 5ஆல் பெருக்குனீங்கன்னா 10. ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள், 1 வந்து 6ஆல் பெருக்குனீங்கன்னா 6, 2 வந்து 6ஆல் பெருக்குனீங்கன்னா 12. இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஈஸியாக வந்து ஒரு வாய்ப்பாடு ஒன்று நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இது என்ன பார்த்துருக்கோம், ஒரு வாய்ப்பாடு எப்படி க்ரியேட் பண்ணி பார்த்துருக்கோம். அதே மாதிரி சீட்டு 1ல் வந்து எப்படி பர்சன்டேஜை யூஸ் பண்ணி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.